நண்பர்களே, இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கே ஒரு மணி நேரம் டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கேப்பில் சென்ட்ரல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காப் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது, நமக்கு தேவையான ஏதாச்சும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகும். ஸோ அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா பழைய பொருட்கள், செல்ஃபோனு, அப்புறம் புக்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த மார்க்கெட். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆகுது. காலையில் ஒரு 11 மணிக்கே கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. டெய்லியுமே இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே இருக்குமாம்மா. ஸோ பல்லாவர சந்தையில் ஒரு பாதி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. சரி, போன உடனே இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிமீட்ரு, பேட்டரியை காணும், மற்றபடி பெருசாக டேமேஜ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபோனு பார்த்தேன், சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாங்க. பின்னாடி அப்புறம் உள்ளே எல்லாம் கழட்டி பார்த்த மாதிரி தெரியல, ஆனால் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. இது வந்து ரேட்டு 2000 சொல்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய விண்டேஜ் ரேடியோலாம் இருந்துச்சு, இந்த பிலிப்ஸு, பேனாசோனிக் இந்த மாதிரி. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 300 400 சொன்னாங்க. பேரம் பேசினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் போல். ஸோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு கடையில் பார்த்துட்ருக்கோம். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீக்கராக இருக்குங்க. இந்த பழைய ஸ்பீக்கரு, பழைய சோனி ஹோம் தியேட்டரு, இந்த மாதிரி இந்த கடையில் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க. அந்த ஐயா ஒரு ஜப்பான் ரேடியோ ஒன்று காட்டினார். அப்படியே பார்க்கறதுக்கே பலன்னு இருக்குது. இது விண்டேஜாம்மா, ஆனால் அங்கே பாருங்களேன் புதுசு மாதிரி இருக்குது. பேட்டரி போட்டு காட்டினார். எஃப்எம், ஏஎம் எல்லாம் எடுக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 சொல்கிறாரு. அப்புறம் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைஸ்க்குன்னே தனியாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் CPU ஆமாம், மேக் மினி இந்த மாதிரி இருக்குங்களா அது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 சொன்னாங்க. எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும், மானிட்டர் மட்டும் மாற்றிக்கோங்க அப்படி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறையா USB போட்டு, HDMI போட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து சின்னது இருந்துச்சு, இது கேமிங் கன்சோலாக என்னென்னு தெரியல, பட் எல்லாமே ஆப்பிள் டிவைஸ் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்குது, ஆம்பிளிஃபயர்ஸ், அப்புறம் ப்ரொஜெக்டர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மானிட்டரு, அப்புறம் நிறையா வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. எல்லாமே விண்டேஜ் கேட்ஜெட். என்ன ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டுறாங்க, பிரச்சனையோட இருக்கும். ஸோ வாங்கிட்டு போயிட்டு நம்ம தான் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன ஒரு விஷயம், கூட்டம் இல்லை. பல்லாவர சந்தையில் பார்த்தீங்கன்னா காச்சக்கான்னு கூட்டமாக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. நிறைய பொருட்களை பார்த்து நிதானமாக வாங்கிட்டு போகலாம் போல். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பழைய விண்டேஜ் ரேடியா, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஹார்ட் டிஸ்கெல்லாம் 300 400 சொல்கிறாங்க. பேரம் பேசி தான் வாங்கணும் போல். பேரம் பேசினா ஒரு 200 லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸில் ஒரு டிவைஸுங்க. என் பார்வைக்கு செட்டாப் பாக்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் செப்ரானிக்ஸுமா செட்டாப் பாக்ஸ் விற்றுட்ருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் பழைய காலத்து சீரியலாக இருந்துச்சு, எம்ஜிஆர் காலத்து படங்கள், அப்புறம் ரிமோட் அதிகமாக இருந்துச்சு. இந்த கடையில் வந்து செட்டாப் பாக்ஸ் அதிகமாக பார்க்க முடியுது. அப்புறம் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரு, இங்கே பாருங்கள் அந்த கார் ஆம்பிளிஃபயரு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தேன். இது வந்து சோனியோட வாக்மேன் அப்படின்னு போட்டிருக்கு, பாட்டு கேட்குறது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க போல். ப்ரைஸ் 400 சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்கோட MP3 பிளேயரு. இன்பில்டு மெமரி பார்த்தீங்கன்னா 2 GB கிட்ட சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்த பழைய ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான பின்னு மாதிரி சப்பா பின்னாக கொடுத்துருந்தாங்க. இந்த டிவைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் மோட்டராவில் ஃபஸ்ட்டு வந்த கம்யூனிகேஷன் டிவைஸ். நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம், அந்த டிஸ்பிளேயில் வரும். எங்கேயாச்சும் தூரத்தில் காமிச்சுக்கோங்களேன், மெசேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர்லேயும் சொல்லும் இந்த மாதிரி இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். இங்கே ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க. அந்த மியூசிக் பிளேயர் டிஸ்பிளேலாம் உடஞ்சிருக்கு. பேரம் பேசி கம்மி பண்ண பார்த்தா கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HTC விண்டோஸ் ஃபோன் இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஒரு HTC இதே போல் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் சைஸ் பெருசு, அதில் வந்து டச் ஒர்க் ஆகலை. அதுக்கான ஸ்பேர் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இருக்க டிவைஸ்க்கும் இங்கே இருக்கிற டிவைஸும் அப்படியே வேறையாக இருக்குது. இதை வேணால் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் போல். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா WWOட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அந்த பெல்ட்டை வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரப்பர் தாங்க, ஒரிஜினல்லாம் கிடையாது. ரப்பர்லேயே பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. கையில் வைக்கிறதுக்கு நல்லா லுக்காக தான் இருந்துச்சு. இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் ஒரே ஓனர் போல். இங்கே பார்த்தீங்களா ஜிம்முக்கான பொருள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 500 600 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பார் கம்பி, வெயிட் தூக்குற மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூடவே தான் அந்த WW பெல்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டேஜ் ஃபோன்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பழைய மோட்டரலா, நோக்கியா, இங்கே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எல்லாம் அப்படியே பலன்னு புதுசாக இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகாமான்னு தெரியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்சி அது இதுன்னு கொட்டி வச்சுருக்காங்க.
இவ்வளோ இருந்து என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரேட்டை நான் கணக்கில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ வாட்செல்லாம் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, இது வந்து சின்ன வயசில் போட்டிருக்க வாட்ச் ஒர்க் ஆகுது. மற்ற வாட்ச் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அப்படி இப்படின்ட்டு இருக்குது. சும்மா ஷோ கேஸ்க்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து தாராளமாக அந்த வாட்செல்லாம் வாங்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பில்லிங் போடுற மிஷின். இது கொஞ்சம் பழைய மிஷின் தான். இப்போ நிறைய டிஜிட்டல் மிஷின் வந்ததுனால இதை இந்த சந்தையில் போட்டாங்க போல். அப்புறம் டிவி மாதிரி ஒரு டிவிஸ் இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெனான் கேமரா ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா டிசைனாக இருந்துச்சு. இது எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1200 சொல்கிறாங்க. ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பேட்ரி போடுங்க தம்பி, மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கடைகளில் நமக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் மட்டும் வாங்கினோம். ஆனாலும் இங்கே வந்து நிறைய ஆம்பிளிஃபையர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கீபோர்டு, அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மிஷினு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் அப்படியே உடச்சி போட்டிருக்காங்க. நம்ம தான் ரீஸ்டோரேஷன் பண்ணி கழட்டி பார்ப்போன்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே அந்த லென்ஸு, மதர் போர்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 300 அப்படியே உடஞ்சி போச்சு, என்ன எடுத்துக்கு வச்சு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்காலத்து பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. டைமண்டு மாதிரி இருக்கா, அந்த ஊரில் இருக்குங்களா அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது சிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் மண்பாண்டங்கள், பழைய சோனி கேமரா, இந்த மாதிரி இந்த கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எல்லாமே பழைய பொருட்கள், பட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் போல். பின்னாடி பாருங்கள் அறிக்கை விளக்கு, இதெல்லாம் அப்போ சின்ன வயசில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. பாட்டி வீட்டிலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு இப்போ இங்கே வந்து கிடக்குது. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரு எவ்வளோ தாண்டி இருக்குது பாருங்களேன். மேலே இருக்கிறது என்னென்னு தெரில. அதுக்கு மேலே ரேடியா, அப்புறம் பழங்காலத்து கிளாக்கெல்லாம் இருக்குது. பேய் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாக்கு பாருங்கள். எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சாமி சிலை இருக்குது. அப்புறம் இயேசு அவரோட அந்த வசனம்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே கடையில் போட்டு சமத்துவமாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா, தம்பி என்கிட்ட நிறைய கேமிங் டிவிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்காரர் சொன்னார். என்னடான்னு போயிட்டு பார்த்தா இந்த ஜாய்ஸ்டிக்காக கிடக்குங்க. இது மேலே சோனின்னு போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அச்சடிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி எதுவும் காணும். எல்லாமே வைடு ஜாய்ஸ்டிக்காக இருந்துச்சு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வாப்பா PS2 எடுத்து வைக்க அப்படின்னு சொன்னார். இவர் கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரிம்மரு, கேமிங் ஸ்டிக்கு, அப்புறம் இந்த மாதிரி பழைய பாத்திரங்கள் இருந்துச்சு. இந்த மன்னர் காலத்து பாத்திரமானு தெரியல. செம்பு பாத்திரம் அங்கே பாருங்கள், அருவாலாம் இருக்குது பாருங்கள், கத்தியெல்லாம் கேடயம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் இந்த குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் ரேட்டு பற்றி சொல்லவா வேணும், ரொம்ப பழைய பொருட்கள் தான், ரேட்டும் அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா ஒன்று பார்த்தாங்க. இது வந்து ஷூட்டிங் கேமரா ஆகாமல் மூவி, சீரியல் எல்லாமே இதெல்லாம் ஷூட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஸ்க்ராப் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 4 கேமரா ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. அதோட லென்ஸே பார்த்தீங்கன்னா மொக்கட்டான் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வெயிட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி இதை தோளில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அலைஞ்சாங்கன்னு தெரில. அப்புறம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய கேமரா வச்சுருந்தாங்கங்க. இது கேமராக்கான கடை போல். அவர்கிட்ட கேட்டேன், பெர்மிஷன் கேட்டேன், உள்ளே வந்து எடுப்பா அப்படி இப்படின்னாரு. ஸோ கம்ஃபர்டபுளாக போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா CD பிளேயரு, அப்புறம் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேமரா தான். விண்டேஜ் கேமராலேருந்து இப்போ இருக்கிற கேமரா வரைக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்க்ராப் மட்டும் கிடையாதாம்மா, சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் கேமரா வாங்கலாம்னு கேட்டு பார்த்தேன். ரேட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒரு சில கேமரா எடுத்து பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ரீஸ்டோரேஷன் பண்ணோம்ல, இந்த மாதிரி சோனி, கெனான் கேமரா அதெல்லாம் இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டில் மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் தார்ப்பாயை விரித்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடை பார்த்தீங்கன்னா எப்போயுமே திறந்து வைக்கிற கடை போல் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த கேமராக்கனே ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி பழைய கேமராலேருந்து இப்போ வர கேமரா வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த கடையோட பேர். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட பார்த்து வாங்கிக்குவாங்க. ஸோ நான் போயிட்டு ஒரு கேமரா பார்த்தேன். நமக்கு ஒரு கேமரா ஸ்பேர் தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த கடையில் வாங்கிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போயிட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி வாட்சாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே டூப்ளிகேட் வாட்சி தான், ஃபஸ்ட் காப்பி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிசைனிங் வேணால் வச்சுக்கலாம். எக்கச்சக்கமாக அந்த செம்பு பாத்திரங்களும் அந்த அரசர் யூஸ் பண்ணது தாங்க அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கடையும் அந்த கேமரா கடையும் ஒன்று போல். நான் வேறு நினச்சேன். அவங்க கேமராவும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி செம்பு பாத்திரங்கள் விற்கிறது, பழைய எலக்ட்ரானிக் கேஜெட்டும் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு கடைக்கு போகலான்னு பார்த்தா அவ்வளோதாங்க, மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. ஒரு 7-8 கடைகள் தான் இருக்கும். இப்போ வீடியோவில் காட்டினோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொருட்கள் தான் இப்படிப்பட்ட கடைகளில் இருக்குது. ஆக்சுவலி மூர் மார்க்கெட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போனீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து நிறைய புக்ஸ் கடையாக இருக்கும்.
புக்கு வைக்கிறதுக்குன்னே தனி பில்டிங்கே இருக்குது, பெரிய பில்டிங்கே. ஸோ இங்கே வந்து எல்லா புக்குமே கிடைக்கும், ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்கிராப் எலக்ட்ரானிக் கடை பார்த்தோமா, அதே போல் புத்தகங்களுக்கு வரிசையாக கடையாக இருக்கும். நம்ம புக்குக்கு ரிவ்யூ போட்டோம்னா ஒரு நாள் கூட பத்தாது போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைன்ட்டு. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த அந்த மூர் மார்க்கெட் பில்டிங்கு. இது ஃபுல்லாகவே புக்குக்கானது தான். உள்ளே போயிட்டு இந்த சாயங்கால டயத்தில் காலை டயத்துலலாம் கூட்டமாக இருக்கும் போல். இப்போ பாருங்கள் ஒரு பூனை நம்மளை பார்த்து முறைச்சிட்ருக்கு. தெருக்கள் அப்படியே வளைஞ்சு போகுது. எங்கிட்டு வளைஞ்சு போனாலும் புத்தகங்கள் தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு புக் எதுவும் தேவையில்லை. நம்ம அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி பற்றின புக்கெல்லாம் பல்லாவரத்தில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பழங்காலத்து ரேடியோ ஒன்று 2 வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பெல்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு. இங்கே வந்ததில் வந்து ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு சில கேஜெட்டும் வாங்கியிருக்கிறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிட்டு இது சரி பண்ணலாத. மொத்தமாக ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம்ப்பா. இதில் எதுவுமே பெருசாக டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழுக்காகவும் ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 TB இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 500 GB அம்மா லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்கு. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா 500 GB. இப்படி சாணி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா 500 GB. 3 500 GB, ஒரு 1 TB இருக்குது. ஸோ இதில் வந்து போட்டு பார்ப்போம் நம்ம லக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு பார்த்ததில் ஃபஸ்ட்டு 1 TBயை போட்டு பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் காணும். ஆனால் உள்ள டிஸ்க்கு கரன்னு சுற்றுது. லேப்டாப்பில் ஒன்றும் காட்ட மாட்டுக்கு, ஒன்றும் டிடெக்ட் ஆக மாட்டுக்கு. சரின்னு ஓரந்துக்கி வச்சுட்டு அடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, அதை போட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் காட்டிருச்சு. இங்கே பார்த்தீங்களா 500 GB தான். 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாலும் ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து யாரோ பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அடுத்து 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்டாப் ஹேங் ஆகி போச்சுங்க. என்ன கதைன்னு புரியல எனக்கு. ஒரே ஏதாச்சும் என்னடா எக்ஸிட் கொடுக்குறேன் போக மாட்டேக்கு, பவர் ஆஃப் பண்ணுறேன் ஆக மாட்டேக்கு. அப்புறம் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் கேபிளை பிடிங்கி விட்டேன். அப்போ பழைய ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அப்புறம் திரும்பியும் மாட்டி விட்டோம் பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் காட்டிட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. வைரஸ்க்கு ஏன்டா இருக்கான்னு தெரியல. அப்படியே என் லேப்டாப்பு செத்து போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு உருவி தனியாக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணி பார்த்தேன். அந்த 2ல் வந்து உயிரே இல்லை. அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தான் டிடெக்ட் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கே உல வைக்க போகுது. மற்ற 3 ஹார்ட் டிஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் காணும். சரி ஓகே, கடன் பேசாமல் இப்போ வாங்க கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்கு கழட்டுறதுக்கு இது சைடில் ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சென்டரில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து 2-3 நட்டை வந்து ஒளிச்சு வச்சுருப்பாங்க, ஸ்க்ரூவை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. கழட்டி முடிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். ஒரு டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு கம்பி மாதிரி நீண்டிகிட்டு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து HDD டைப் ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்க்லேயே வந்து 2 இருக்குது, SSD அப்புறம் HDD பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே டிஸ்க் மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். CD எப்படி ஒர்க் ஆகுது, DVD CDலாம் அதே போல் தான். இது உள்ள வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டிஸ்க்கு வந்து அலுமினியத்தால் ஆனது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு காந்த புலத்தை வந்து வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் ஆகும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய படம் பாட்டு ஏற்றினாலும் அது பார்த்திங்கன்னா பைனரி ஃபார்மெட்டில் தான் இந்த டிஸ்கில் ஸ்டோர் ஆகும், 0-1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில். ஸோ அப்படி ஸ்டோர் ஆகிறத இதுக்கு மேலே ஒரு சென்சார் மாதிரி கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்சார் வந்து டிஸ்கை ரீட் பண்ணும். நம்ம எப்போல்லாம் படம் ஏற்ற போகிறோமோ, இல்லை எப்போல்லாம் படத்தை டெலீட் பண்ண போகிறோமோ, பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற டயத்தில் இந்த சென்சார் வந்து அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டுருக்கா, அதை வந்து ரீட் பண்ணி அங்கே இருக்கிற பைனரி டேட்டாவை எடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்குது, அந்த மதர் போர்டுக்கு கொடுத்து அந்த மதர் போர்டு தான் நம்ம பார்க்குற அளவுக்கு வீடியோ ஃபைலாவோ ஆடியோ ஃபைலாவோ எடுத்து காட்டி சிஸ்டமுக்கு கொடுக்குது. சிஸ்டம் வந்து நமக்கு வீடியோவாக ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ இப்படி தான் ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த டிஸ்க்கு தான் முக்கியம். டிஸ்க்கும் முக்கியம், சென்சாரும் முக்கியம். இந்த மாதிரி கண்ட மாதிரி டிஸ்கை கழட்டுறோமே, இது என்னடா ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போ நான் ஒரு புது ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கிறேன், அதை இந்த மாதிரி கழட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் செத்து போயிடும். ஆனால் இது வந்து ஆல்ரெடி செத்து போனது, நம்ம ஸ்க்ராப்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதனால் தைரியமாக கழட்டுறேன். ஸோ இந்த புது ஹார்ட் டிஸ்கை கழட்டும் போது அந்த டிஸ்கில் கைரேகை பட்டுச்சு, தூசி பட்டுச்சு, இல்லை அப்படியே ஹார்ட் டிஸ்கை கீழே தூக்கி போட்டிங்க, தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கு உள்ள டேமேஜ் ஆகி டேட்டா கரெக்ட் ஆகிரும். அதனால் ஒர்க் ஆகிட்டு ஹார்ட் டிஸ்க்கு
புது ஹார்ட் டிஸ்க்கெலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்க்ராப்பை ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு வந்து இதில் டேட்டா காட்டிச்சு பார்த்தீங்களா, காட்டிட்டு 3 நிமிஷம் கழிச்சு போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதோட மதர் போர்டில் ஒரு பிரச்சனை போல், அதனால தான் நமக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே அப்படி ஸ்டக் ஆகி நிற்குது. அப்போ அந்த டிஸ்க்கை தூக்கி இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம கழட்டும் போதே நம்ம கை ரேகை சைடில் படும், தூசி படும், அப்படி இப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்க்கு தூக்கி இங்கிட்டு போட்டு இதை தூக்கி அங்கிட்டு போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், டிஸ்க்கு சுற்றுது. அந்த சென்சாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. இதுக்கு முன்னாடி சென்சார் வரல பார்த்தீங்களா, ஆனால் இப்போ கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிஸ்டமில் மாட்டி பார்த்தேன். எந்த ரியாக்ஷனும் காணும். ஆனால் டடக் அப்படி சவுண்டு கேட்குது. என்னடா இது வினோதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் காமன் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்க்கை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த கமாண்டை போட்டு விட்டு பார்த்தப்போ டிஸ்க்கு காட்டுச்சு. டிஸ்க்கு 1 டிஸ்க்கு 2ன்னு காட்டுச்சு. டிஸ்க்கு 1 வந்து என்னோடய லேப்டாப்பில் இருக்கிறது, டிஸ்க்கு 2 வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட இது ஹைட் ஆகிருக்கு போல், மெயினில் காட்ட மாட்டுக்கு, ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் காட்டுது. சரின்ட்டு ஃபார்மேட் கமாண்ட் அடித்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போயும் வந்து அந்த மெயின் பேஜில் காட்டலை, டிஸ்பிசியில் காட்டலை. அப்புறம் விண்டோஸ் பாரில் கிரியேட் பார்ட்டிஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அது உள்ளே போயிட்டு பார்த்தப்ப நமக்கு டிஸ்க்கு ஸ்டோரேஜ் காட்டுது. அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் காட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடம் காட்டுது. ஆனால் அது வந்து அலோகேட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை சிங்க் பண்ணி விட்டு அலோகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் ஒரு ஃபைல்லாம் ஏற்றி விட்டு பார்த்தேன். நல்லா தான் டேட்டா ரீட் ஆகுது, ரைட் ஆகுது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ 4 ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நாசம் பண்ணி விட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ரெடி பண்ணியிருக்கிறோம். மிச்சம் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அதை வந்து அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு மேலே இருக்க தாளம் மட்டும் கிழிச்சிட்டேன். ஏன்னா நான் ஐபி போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன், அந்த அழுக்கு போகிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி நம்ம கழட்டும் போது அந்த தாளை கொஞ்சம் கிழிச்சிட்டோம். அதனால் இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு ஹார்ட் டிஸ்க் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப நேரம் இழுத்துட்டுன்னு நினைக்கிறேன். இது மொக்கையாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.